ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அரசு காப்பீட்டு நிறுவனமான OICLல தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 100 வேக்கன்சி வந்திருக்கு. சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 85,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். உங்க லைஃபே வந்து செட்டில்டு தான். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஏப்ரல்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியானே குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நிரந்தரமான உங்களுக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ 100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க அந்த 100 வேக்கன்சியுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வைஸா உங்களுக்கு வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 100 வேக்கன்சியோட வந்திருக்கு. எல்லாமே பெர்மனன்ட் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். இங்க வந்து டேட் வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, 21 மார்ச் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அன்னையிலிருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். குளோசிங் டேட் வந்து பாருங்க 12th ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்ப இருக்குங்கிறத டென்டேட்டிவா இங்க குடுத்துருக்காங்க. மே, ஜூன்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாருங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ல வந்து பாருங்க என்னென்ன டிசிப்ளின்ல வந்து உங்களுக்கு எடுக்குறாங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 20 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஆக்சுவல் கேட்டகரிக்கு ஒரு 5 வேக்கன்சி. இன்ஜினியரிங் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க ஒரு 15 வேக்கன்சி. இன்ஜினியரிங்லயே ஐடி டிபார்ட்மென்ட்க்கு ஒரு 20 வேக்கன்சி. மெடிக்கல் ஆஃபீசருக்கு ஒரு 20 வேக்கன்சி. லீகலுக்கு வந்து ஒரு 20 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 100 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இனிஷியலா வந்து 1 இயர் வந்து புரோபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லா கவர்ன்மெண்ட் ஜாப்லயுமே வந்து இப்ப கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, 1 இயர் வந்து ட்ரெய்னிங் பீரியட் மாரி வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, 1 இயர் ட்ரெய்னிங்கா தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பேசிக் பே மட்டும் ரூ. 50,925 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் பே இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்க கைக்கு வந்து பாருங்க அப்ராக்ஸிமேட்டா ரூ. 85,000 வந்து பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு சேலரியா வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. நெறைய இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சேலரி ரூ. 85,000 வந்து பெர் மந்த்துக்கு வந்து வரும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இங்க வந்து பாருங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா, பிகாம் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஓட நீங்க வந்து முடிச்சிருக்கணும். எஸ்சி, எஸ்டியா 55% ஓட நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க எம்பிஏல ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வந்து நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, சிஎம்ஏ நீங்க பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து ஆச்சுரல் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து நீங்க ஸ்டாட்டிக்ஸோ, மேத்தமேட்டிக்ஸோ, ஆச்சுரல் சயன்ஸ் இந்த மாரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரில வந்து ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஆச்சுரல் சயன்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சுட்டு, ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி சிஎஸ்2 இல்லன்னா சிஎம்2 வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க இன்ஜினியரிங்ல வந்து பாருங்க ஐடி டிபார்ட்மென்ட்க்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, பிஇ, பிடெக்ல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா எம்இ, எம்டெக்ல நீங்க ஐடி, கம்ப்யூட்டர் சயன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லன்னா எம்சிஏ நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர், இண்டஸ்ட்ரியல், ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு. எம்இ, எம்டெக்ல நீங்க ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், கெமிக்கல், பவர் இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்க எம்பிபிஎஸ் இல்லன்னா பிடிஎஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். லீகல் கேட்டகரிக்கு வந்து நீங்க கிராஜுவேட்ல வந்து லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் வந்து உங்களுக்கு 21 வந்து இருக்கணும். அதிகபட்சமா 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லாம ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும், ஃபேஸ் 1ல வந்து பார்த்தோன்னா, பிரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும். அது வந்து பாருங்க 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். ஸோ அது வந்து பாருங்க 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. அடுத்து ஃபேஸ் 2ல வந்து பார்த்தோன்னா, மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து 200 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி உங்களுக்கு வந்து பாருங்க 2 மணி நேரம் 50 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அது இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டைப்ல உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எஸ்ஏ ரேட்டிங் இந்த மாரி லெட்டர் ரேட்டிங்லாம் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோன்னா, ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற மாரி ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயியா இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து ரூ. 250 வந்து ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க பே பண்ணுவீங்க. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ரூ. 1000 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் பிரிலிமினரி எக்ஸாம்க்கு வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 3 சென்டர் வந்து குடுத்திருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சென்னையில வந்து நீங்க வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க ப்ரீ எக்ஸாம்க்கான ட்ரெய்னிங்குமே வந்து தராங்க. அது யார் யாருக்கெல்லாம் தராங்கன்னா, ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா, நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்க ட்ரெய்னிங் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, ஸோ அது வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அதையுமே நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். ட்ரெய்னிங் வேணும்னா நீங்க அத வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க ஒன் பை ஒன்னா இன்னைக்கு குடுத்திருக்காங்க. எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இங்க வந்து இருக்கு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்ல இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்க டீட்டெயிலா குடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.